ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நியூ இயர் ஸ்பெஷலுக்காக செஞ்ச ஒரு லன்ச் மெனு தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி, நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் பக்கோடா, அடுத்து பார்த்திங்கன்னா தந்தூரி சப்பாத்தி, வெஜ் ஒயிட் குருமா, அடுத்து வந்து நல்ல சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு. இதுதாங்க அன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு. இந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தாங்க செஞ்சுருந்தேன். சீரக சம்பா அரிசியில் நம்ம குக்கரில் விசில் வச்சு அந்த அளவில் தான் நான் செஞ்சுருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி அளவுக்கு இருக்கும். அடுத்து ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பெரிய கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேங்க, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேங்க. சேர்த்து அது நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதுவும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். அது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், இதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அதுவும் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூமை இதில் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துருச்சுங்க, அந்த நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக நான் புதினா சேர்க்குறேங்க. புதினாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து வந்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் தயிர் இதில் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி. இப்போ நம்ம அந்த அரிசியை நம்ம கழுவி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து அந்த அரிசியில் இருக்கும். நம்மளால் ஃபுல்லாக வந்து அதை வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதை கணக்கு பண்ணி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மற்ற அரிசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க. அது வந்து ஏன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இது நல்லா வந்து பொடியாக இருக்கும் இந்த கைமா ரைஸு. ஸோ அதனால் நான் வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் புதினா அதில் மேலே நான் தூவி விட்டுட்டு ஒரு அந்த 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை அந்த சாறை வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு விசில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விசில் வச்சா போதுங்க இந்த ரைஸ்க்கு. ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கினதும் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம குக்கர்லேயே இந்த சீரக சம்பா அரிசி செய்யலாம். தண்ணி மட்டும் நம்ம இந்த அளவு கரெக்டாக வச்சோம்னா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழையாமல் நல்லா பதமாக வரும். இப்போ நம்மளுடைய இந்த சீரக சம்பா அரிசி மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த அரிசியில் செய்யும்போது இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக நம்மளுடைய இந்த சீரக சம்பா அரிசியில் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குருமா, ஒயிட் குருமாக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், நூக்கல் எடுத்துருக்கேங்க. குருமாவுக்கு வந்து நூக்கல் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 4 பத்து தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் தான். அதனால் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 2 பட்டை எடுத்துருக்கேன். ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இதுக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறது இல்லை இந்த குருமாவுக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், முந்திரி, சோம்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாயை அந்த தேங்காய் அரைச்ச அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காவை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதையும் வந்து பச்சை மிளகாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 ஏலக்காய், லவங்கம், 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். அது வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். இந்த குருமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கேரட், பீன்ஸ், நூக்கல் சேர்த்துருக்குங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் அந்த மாதிரி எது ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் குறிப்பாக இந்த நூக்கல் பார்த்திங்கன்னா இந்த குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த நூக்கல் எடுத்திருக்கேன். இது எல்லாம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் விழுது, அந்த தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த மிக்சிலேயே கொஞ்சம் தேங்காயில் மீதி எல்லா பச்சை மிளகாய், அந்த 7 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க. இது வந்து நான் வந்து ஒரு திக்காக ஒரு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வெந்துருங்க. ஸோ வந்து ஒரே ஒரு விசில் வச்சு இந்த காயை நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சுங்க. விசில் ஆனதும் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வந்து இந்த நம்ம போட்டிருக்க காய் பார்த்திங்கன்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா நிறைய இல்லைங்க. நல்லா அந்த கொஞ்சமாக ஊற்றின தண்ணியிலே இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா இன்னும் தேங்காய் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அந்த ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா வந்து நான் கலந்து விடுறேன். இது எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. இந்த குருமா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்ல. நல்லா ஒரு கொதி வந்ததும் இந்த குருமாவை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதே மாதிரி பரோட்டா, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல டேஸ்டான இந்த குருமாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல டேஸ்டியான ஒரு லன்ச் மெனுங்க. நல்ல ஒரு மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி சப்பாத்தி, இது ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடாவும் ஏற்கனவே என் சேனலில் நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா, ஆனியன் ரைத்தா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டு, அடுத்து ஒயிட் ரைஸ்,
ரசம், தயிர், அப்பளம், ஊறுகாய். இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு லன்ச் மெனு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.